Hello friends, welcome back to another new video. So இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு தேவைப்படுற வந்து ஒரு டிவைஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன அன்பாக்சிங் என்ற விதா பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டர் மினி யூபிஎஸ் ஆக்டர் கம்பெனிலேருந்து நமக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இது என்ன யூஸ் ஆகும், இன்னைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறீங்களா, எதுக்காக தேவைப்படும் இந்த டிவைஸ் அப்படி தான் வந்து இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் வந்து மறக்காமல் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஒரு டிவைஸ் வந்து நமக்கு ஆக்டர் தரப்பில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினி யூபிஎஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன இது மினி யூபிஎஸ்னால் என்ன, டிவி ரன் பண்ண வைக்க முடியுமா, இல்லை கம்ப்யூட்டர் ரன் பண்ணலாமா? அந்த யூபிஎஸ் வேறங்க. நான் வந்து ஏற்கனவே அந்த மைக்ரோடெக் வச்சிருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து கம்ப்யூட்டர் யூபிஎஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரவுட்டர் இல்லைனா வந்து வைஃபை கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ரவுட்டரை வந்து நீங்கள் வந்து பவர் சப்ளை வந்து இது மூலயமா குத்திங்க அப்படின்னா வந்து பவர் கட் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது மூலயமா வந்து உங்கள் வைஃபை வந்து அன்இன்டரப்ட் ஆகாமல் ரன்னிங்லேயே இருக்கும். அதுதான் வந்து இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட். இது எதுக்கு இப்போ யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து இப்போது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாமே வந்து இப்போது ஆன்லைன் அப்படின்னு ஆகிடுச்சு. கிளாஸ் கூட வந்து ஆன்லைன் நடக்குது, ஜாபோட இன்டர்வியூ கூட வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் நடக்குது. ஹெச்ஆர் இன்டர்வியூ எல்லாமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ், ஜூம் எல்லாமே வந்து நமக்கு வைஃபை இல்லைன்னா முடியவே முடியாது. இப்போ நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸோ இன்டர்வியூவோ ஆன்லைன் கிளாஸோ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க, டோட்டலாக நம்ம லைஃபே முடிஞ்ச மாதிரி. ஜாப் இன்டர்வியூலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட் கட்டிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம லைஃபே முடிஞ்ச மாதிரி. இம்பார்ட்டண்டான ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்கும் போது இப்போ வந்து இது அன்இன்டரப்ட் ஆகாமல் ரன் ஆகிறதுக்கு வைஃபை வந்து இந்த டிவைஸ் கன்ஃபார்மாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். பவர் கட் ஆயிடுச்சுன்னா கூட வந்து கண்டினியூஸ் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் வந்து உங்கள் வைஃபை வந்து ஆஃபே ஆகாது. பேட்டரியில் வந்து இது நமக்கு பவர் சப்ளை இருக்கிறதுனால வந்து கரண்ட் போனாலும் வந்து உங்கள் வைஃபை ஆஃப் ஆகுது. நீங்கள் லேப்டாப்பில் ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆன்லைன் இன்டர்வியூ ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் கூட வந்து உங்களுக்கு ஒரு அன்இன்டரப்ட் சர்வீஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1500 rupees போட்டிருக்காங்க. வெரி பண்ணிகிட்டே இருக்குது ஆஃபரில். கிளியராக எனக்கு ப்ரைஸ் தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்டர் தரப்பில் வந்து நமக்கு இது சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன அன்பாக்சிங் ஒரு ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் பாக்ஸு பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஒரு டைட் பபிள் ரேப் போட்டு வந்தது. நான் அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டரோட மினி யூபிஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேக் சைடில் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஆக்டர் மினி யூபிஎஸ் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி 2000 mAh பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 24 VA அவுட்புட் பவர் சப்ளை வந்து 12 volt டிவைசஸ் எல்லாமே வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். 12 volt டிவைஸ் நம்ம இது ரவுட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 9 volt to 12 volt வரைக்கும் ஒவ்வொரு மாடல் டிஃபர் பண்ணும். ரெண்டுமே இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3490 கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஆக்சுவலாக இது 1500 rupeesக்கே உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து எப்படியோ நான் அந்த பபிள் ரேப்பை பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா வந்து மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்டர் தரப்புலேருந்து இந்த ஸ்மார்ட் ப்ளக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அவங்க ப்ராடக்ட்ஸோட ஒரு ஷோகேஸ் மாதிரி வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ப்ளக்கு, வைஃபை ப்ளக்கு இதெல்லாம் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸோட மெனு மாதிரி ஒரு சின்ன கார்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே 30 second இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி வந்து இதை கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ப்ளக் பண்ண, இது ஆக்சுவலாக ஒரு சீரியஸாக ஒரு மேட்ரே கிடையாதுங்க இது இன்ஸ்டால் பண்ணுறதுலாம். சரிங்களா, சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேக்கிங் இருக்குது இந்த மினி யூபிஎஸ்க்கு. ஸோ டைட்டாக வந்து அந்த பிளாஸ்டிக்கில் ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம அது ரிமூவ் பண்ணுறது செம்ம டைட்டாக வந்து அது பேக் பண்ணியிருக்காங்க. நான் கஷ்டப்பட்டு தான் அது ரிமூவ் பண்ணேன். ஒன்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இது பார்க்குறதுக்கு நமக்கு HSL ஐடென்டிஃபை பண்ணோன்னா வந்து நமக்கு எம்ஐயோட பழைய பவர் பேங்க் இருக்கா, இப்போ புது மாடல் கிடையாது, பழைய மாடல் பவர் பேங்க் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேல் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 போர்ட்ஸ் இருக்குது, ஒரு பட்டனு, ஒரு எல்இடி லைட்டு. அதாவது நம்ம வைஃபை ரவுட்டரில் கொடுக்குற அந்த போர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதில் மேல் சைடில் லெஃப்ட் ரைட்டில் இருக்குது. இப்போது இது ஒரு சின்ன ஒரு டிவைஸ் சில்வர் கலரில் இருக்குது. மேலே கீழே வந்து ப்ளூ கலர் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்டர் தரப்புலேருந்து.
இந்த பட்டன் ஆன் பண்ணேன் அப்படின்னா வந்து எந்த லைட்டும் எரியல. ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னா வந்து நீங்கள் இதை பட்டனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்ட் பேட்டரி மோடில் ரன் ஆகும். நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆக்சுவலாக அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து என்னோடய வைஃபை ரவுட்டரை வந்து நான் கழட்டி வந்து வெளியே வச்சுட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இது ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இதுலேருந்து வர ஒரு ஒயரை வந்து நான் என்னோடய வைஃபை ரவுட்டர் கழட்டி வச்சுருந்தேன். டிபி லிங்கோடது அந்த யூபிஎஸ்லேருந்து வர ஒயரை வந்து நான் என்னோடய வைஃபை ரவுட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி அந்த பட்டன் வந்து ஆன் பண்ணேன். ஸோ வந்து எனக்கு டிபி லிங்க் அந்த ரவுட்ரு வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ரீன் கலர் லைட்ஸ் எல்லாமே பிளிங்க் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் பண்ணுது. பட் அந்த எல்இடி லைட் எதுவும் எரியல. ஸோ இது எப்போ எரியும் அப்படின்னா வந்து என்னோடய வைஃபை ரவுட்டருக்காக நான் தனி அடாப்டர் போட்டு வச்சுருப்பேன் பவர் சப்ளைக்கு. அந்த ஒயர் தூக்கிட்டு வந்து என்னோடய இன்னில் கொடுக்கணும். இந்த பவர் பேங்கே வச்சுக்கலாங்க, மினி யூபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, பவர் பேங்க் மாதிரி இருக்குது. ஸோ இதில் இன்னில் நான் கொடுத்தேன் அப்படின்னா வந்து டைரெக்டாக பவர் சப்ளையில் ரன் ஆகும்போது ஆரஞ்சு கலர் லைட் வந்து மேலே எரியுது. சப்போஸ் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரியில் ரன் ஆகுது அப்படின்னா வந்து எந்த வகையான லைட்டும் எரியல. எனக்கு தெரிஞ்சு 2 லைட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஓகே, ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. பவர் கட்டு ஆகாமல் நமக்கு ரன்னிங் ஆகிட்டுருக்கு, ஏசியில் ரன் ஆகிட்டுருக்குது, நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு கலர் லைட் எரியும். கரண்ட் இல்லை அப்படின்னா லைட்டே எரியாது, டேரெக்டாக பேட்டரி சப்ளையில் போகும். ஸோ இதோட பேக்கப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 hours அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 3.5 hour அருமையாக வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஜஸ்ட் ஒரு மினி யூபிஎஸ் நம்ம எதுவும் வைஃபை இன்டரப்ட் ஆகாமல் நம்ம வந்து நம்மளோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆன்லைனில் கிளாஸு டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைஃபை கட் ஆகாமல். ஏன்னா வந்து இப்போது வந்து மழை சீசனில் வந்து நிறைய அப்பப்போ வந்து நமக்கு கரண்ட் வந்து கட் ஆகுது. கட் ஆனால் வந்து நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்கும், நம்ம மொபைலில் வந்து சார்ஜ் இருக்கும், இன்பில்டாக பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் வைஃபை கட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஃபுல்லாக இன்ட்ரப்ட் ஆயிரும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கரண்ட் வர வரைக்கும் ரீஸ்டார்ட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அது நம்ம ஆகக்கூடாது அப்படின்னா வந்து இந்த ஒரு சின்ன டிவைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கரண்ட் இருக்கும்போது டேரெக்டாக கரண்ட்டில் ஓடிட்டுருக்கும். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா வந்து அப்படியே பேட்டரிக்கு டேர்ன் ஆகிட்டு உங்களுக்கு வைஃபை வந்து கண்டினியூவாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ என்னோடய கம்ப்யூட்டரே பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோடெக்கோட யூபிஎஸ் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் ரன் ஆனால் மட்டும் போதுமா? என்னோட யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மெயின் வைஃபை தானே வேணும். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அவள் தான் டோட்டலாக காலி தான். ஸோ இது ஒரு டிவைஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸாக கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் அமேசானோட லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட பேக்கிங் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஷிப்பிங்கில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஏதாவது ஒர்க் பண்ண அப்படின்னா வந்து உங்களுக்கு 7 daysக்கான ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து உங்களுக்கு அமேசானில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது குறைகள் இருக்குது, ஒர்க் பண்ணல அப்படின்னா கூட வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட உங்கள் மணியை வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதோ இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்டரியில் கனெக்ட் பண்ணி உங்கள் வைஃபையை ரன் பண்ண வைங்க. ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ரன் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் தான் வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் ட்ரெயின் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு உங்கள் வைஃபை ரவுட்டர். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிறேன். ஆஃப் ஆயிடுச்சு உங்கள் வைஃபை ரவுட்டர் அப்படின்னா வந்து உங்களோட அடாப்டர் இருக்கு இல்லையா, பவர் சப்ளை வைஃபை இது கரண்ட்டோடது, அது எடுத்துகிட்டு இதில் கொடுத்துட்டு டைரக்ட் சப்ளையில் ஓடுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அதுலேயும் ஓடுது, நம்ம பேட்டரியும் நல்லா பேக்கப் கிடைக்குது அப்படின்னா வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. உங்களோட அந்த யூபிஎஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இது செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியில் போடுங்க, அதுக்கப்புறமா கரண்டில் போட்டு பாருங்கள். ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது உங்களுக்கு குறைபாடு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ரிட்டர்ன் பாலிசியோ நீங்கள் போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.